போடி வெளியில, போ வெளியே. என்னடி திமிரா உனக்கு? விடுற அவளை. இனிமே இவ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. இப்பவே இங்க இருந்து அவளை வெளியே துரத்தி ஆகணும். எதுக்கு அப்படி காட்டு மிராண்டி தனமா நடந்துக்கிறீங்க? யார பார்த்து காட்டு மிராண்டின்னு சொல்ற? உன்ன இவ உங்களுக்கு வேணா யாரோவா இருக்கலாம், ஆனா எனக்கு என்னோட சொந்த மருமகன். என் பையனுக்கு முறைப்படி தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. உங்க பேரை உங்க கூட இருக்கிற வரைக்கும் தான் நீங்க இந்த வீட்டுல மகாராணி. அவ உங்களை விட்டு போயிட்டானா நீங்க வெறும் பூஜ்யம் தான். அதுக்கப்புறம் ஒரு புழு பூச்சி கூட உங்களை மதிக்காது. இவ்வளவு ஏன், நானே உங்களை மதிக்க மாட்டேன். ஆகாஷ, நான் ஏன் இப்படி ஒரு அப்பாவியா வளர்த்தேன்னு முறையா யோசிக்கிறேன். நான் அவனை அப்படி வளர்த்ததுனாலதான் நீ எல்லாம் என்கிட்ட இப்படி எகத்தாளமா பேசுற. பேசுடி, பேசு. இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படி பேசுவேன்னு நானும் பார்க்கிறேன். வாடி. என் பேரை உன்னை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் முக்கியம் இல்லை. நான் ஏத்துக்கணும். சாகர வரைக்கும் உன்னை நான் இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன். கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு மொத்தமா உன்னை நான் துரத்துறனா இல்லையான்னு பாரு. சாப்பிடுங்க. உங்களால நானும் சாப்பிடாம இருக்கேன். எனக்காக நீயே இன்னும் சாப்பிடாம இருக்க? நீ சாப்பிடலாம்ல. அது எப்படிங்க முடியும்? என்னோட வருங்கால வைஃப் பட்னியா இருக்கும்போது என்னால மட்டும் எப்படிங்க சாப்பிட முடியும்? நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். நீங்க இப்பவே சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தா தானே ஃபியூச்சர்ல நமக்கு பிறக்க போற குழந்தைய ஆரோக்கியமா பிறக்கும். அட பாவி, நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள நீ குழந்தை வரைக்கும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? யோசிச்சா என்னங்க தப்பு? இப்பவே அதை பத்தி யோசிச்சாதானே கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே கரெக்டா பிளான் பண்ண முடியும். சரி சரி, இந்தாங்க சாப்பிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க தான். நான் நிஜமாவே உங்க மேல இருக்கிற காதல்னாலதான் உங்க பேரை பச்சை குத்தி இருக்கேன். காதலா? அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா உனக்கு? பரிசுத்தமான அன்புன்னு அர்த்தம்.
உனக்கு என் மேல அப்படி ஒரு பரிசுத்தமான அன்பு இருந்திருந்தா நீ என்னை இந்த அளவுக்கு ஏமாத்திருப்பியா? நான் உங்களை ஏமாத்தல. அம்மா தான் என் ஜாதகத்தை. ஓகே ஓகே, கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு உங்ககிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வாக்கையும் நீதான் ரொம்ப கிளவரா பிளான் பண்ணி என்ன பண்ண வச்ச. இருந்தாலும் வாக்கு கொடுத்தது நான் தானே. நான் கொடுத்த வாக்கை எப்பவும் கைவிட்டதில்ல. அதுக்காவது உன்னை கடைசி வரைக்கும் என் கூட தான் வச்சிருப்பேன். அதுக்காக நான் உன்னை மன்னிச்சு என் வைஃபா ஏத்துக்கிட்டேன்னு நினைக்காத. என் வைஃபா இருக்கிறதுக்கு தகுதி உனக்கு இப்போதைக்கு கிடையாது. ஃபியூச்சர்ல உனக்கு அப்படி ஒரு தகுதி வருமாங்கிறதும் எனக்கு தெரியாது. என்னைக்கு நீயும் தென்றல் மாதிரியே வெளிப்படையான நேர்மையான பொண்ணுதான்னு எனக்கு தோணுதோ அப்பதான் நாம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ முடியும். அது வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ. இந்த ரூமை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி வசதியான வாழ்க்கைக்கு தானே நீ என்ன இவ்வளவு தூரம் ஏமாத்திருக்க. அப்புறம் என்ன, பிளீஸ் வாழ்ந்துக்கோ பிளீஸ். நான் தரையில படுத்துக்கிறேன். அதான் வேண்டாம் தான். நீங்க இந்த வீட்டுல என்ன தங்க சொன்னதே போதும். நான் தரையில படுத்துக்கிறேன், நீங்க பெட்ல படுத்துக்கோங்க. உங்களுக்கு தரையில படுத்து பழக்கம் இல்லல்ல. இப்படிப்பட்ட உண்மையான பொண்டாட்டி எனக்கு கிடைச்சிருக்கல்ல. இனிமே பழகாத விஷயத்தெல்லாம் நான் பழகிக்கணும். அதான் ப்ளீஸ், அதான் நீங்க பெட்லயே படுங்க ப்ளீஸ். ப்ளீஸ். விடு நிலா, ப்ளீஸ் கொடுங்க, நான் உங்க கால்ல வேணாலும் விழுறேன். வேண்டாம் விடு நிலா ப்ளீஸ். அதான் நான் கீழே படுத்துக்கிறேன். நீங்க மேலே படுங்க. இல்ல நான் கீழே படுத்துக்கிறேன். ப்ளீஸ் விடு நிலா. இல்ல தவறமல்ல. இவ்வளவு நேரம் ரொம்ப நாகரிகமா பேசிட்டு இருக்கேன். அனாவசியமா என்ன மிருகமாக்காத. வேலைக்கு வேலைக்கு போ. ஏய் நில்லடே, எங்க போற? ஆகாஷ்க்கும் நிலாக்கும் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். என் பேச்ச கேட்காம அந்த கேடு கட்ட விளக்கு ராத்திரி சாந்தி முகூர்த்தத்துக்கு அலங்காரம் பண்ணி அனுப்பிச்சது மட்டும் இல்லாம இப்ப விடிஞ்சதும் அவளை காஃபி கொடுத்து எழுப்பி விட போறியா? நடத்து நடத்து. இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். நிலா, ஆகாஷ் தூங்குறானாமா? சரி இந்தா, அவனுக்கு நீயே காஃபி கொடுத்துடு. என்னம்மா நைட்டு எல்லாம் நல்லபடியா? எல்லார் கண்டிஷ்டியும் காணாம போனும். இப்பதான் நீ கெட்டிக்கார பொண்ணு. சரி 2 பேரும் காஃபியை குடிச்சிட்டு
சீக்கிரம் குளிச்சு ரெடியாகி வந்துருங்க. என்ன, நான் டிஃபன் செஞ்சு வைக்கிறேன். போ தங்கம். தம்மா தூண்டு இருந்துகிட்டு எவ்வளவு விவரமா என்னை ஏமாத்தி என் வீட்டுக்கு மருமகளா வந்து இப்போ என் பேரன் கூட சாமர்த்தியமா சாந்தி முகூர்த்தத்தையே நடத்திட்டா. ச்சே. என்னால அதை தடுக்கவும் முடியல, இவளை இங்கிருந்து விரட்டவும் முடியல. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. என்னமோ பெருசா ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைச்சுக்கிட்டு தப்பான காரியத்தை பண்ணி கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க. அந்த ரகசியத்தை உங்களால எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? என்னைக்காவது வெளியில தெரிஞ்சுதானே ஆகணும். அது இப்பவே தெரிஞ்சிருச்சு. வாய மூடுறே. நீ மட்டும் வந்து நேத்து சொல்லலைன்னா இந்த விஷயம் யாருக்குமே எப்பவுமே தெரிஞ்சிருக்காது. நான் மட்டும்தான் ஜாதகத்தை மாத்தி வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டேன்னு ஆண்டாளமா என் மேல மட்டும்தான் கோவமா இருந்திருப்பாங்க. நீலா மேல அவங்களுக்கும் சந்தேகமே வந்திருக்காது. அவளும் எப்படியோ பாட்டி ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருப்பான். நீதான் இப்ப அநியாயமா அவ வாழ்க்கைய சிக்கல்ல மாட்டி விட்ட. இத செஞ்சுட்டு நீ மட்டும் நல்லா இருந்துருவியா? என்னடி, யாருக்கு யாரு சாபம் விடுறது? நீ சாபம் கொடுத்தா அது பழிச்சிடுமோ? சாபம் கொடுக்கறதுக்குலாம் ஒரு யோகிதை வேணும். உனக்கு அந்த மாதிரி எந்த அருகதையும் கிடையாது. உடம்பு முழுக்க பொய்யே பித்தலாட்டம். பாரு, நீ செஞ்ச கேவலமான காரியத்துக்கு நீ என்னோட பொண்டாட்டிங்கிறதுக்காக உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன்னு மட்டும் நினைச்சிடாத. இந்த பிள்ளைகளுக்காக பேருக்காவது அம்மானு ஒருத்தி இருக்கணும் பாரு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன். இல்லன்னு வெய்யி, கல்யாண மண்டபத்திலேயே நீ செஞ்ச ஃப்ராடு தன்னை எனக்கு தெரிய வந்தது பாரு. அப்பவே உன் கழுத்தை நெரிச்சு கொன்னு இருப்பேன். வீட்ல இந்நேரம் ஸ்வீட் எல்லாம் செஞ்சிருப்பியே. என்ன ஸ்வீட் செஞ்ச? பாயசமா இல்ல கேசரியா? எதை பத்தி கேக்குறாங்க? அம்மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலையேம்மா. நடிக்காதடி. உன் பொண்ணு இந்நேரம் உனக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லாமலையா இருந்திருப்பா? அம்மா அம்மா, உன் திட்டப்படி ராத்திரி எனக்கும் என் புருஷனுக்கும் நல்லபடியா சாந்தி முகூர்த்தம் நடந்துடுச்சுன்னு. நிலாவுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்துருச்சா? அம்மாவும் பொண்ணும் திட்டம் போட்டு என்னை ஏமாத்தி கல்யாணத்தை நடத்துறது மட்டும் இல்லாம இப்போ உன் பொண்ணு என் பேரனை வசியம் பண்ணி சாந்தி முகூர்த்தத்தையே முடிச்சிட்டால. இத பாருடே, சாந்தி முகூர்த்தமே நடந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னையும் மன்னிக்க மாட்டேன், உன் பொண்ணையும் நான் மன்னிக்க மாட்டேன். கூடிய சீக்கிரமே என் பேர மனச மாத்தி உன் பொண்ணு அவங்கிட்ட இருந்து பிரிக்கத்தான் போறேன். ரோடுக்காரி, உங்ககிட்ட எல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன் பாரு. சே, போன வேடி. கடவுளே, எல்லா சிக்கலையும் தாண்டி என் பொண்ணுக்கு நல்லபடியா சாந்தி முகூர்த்தத்தை நடத்தி வச்சுட்டேன். இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ரொம்ப நன்றி கடவுளே, ரொம்ப நன்றி. அம்மா, அந்த பாட்டி நீ செஞ்ச ஜாதக தப்பால அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தா செத்து ஆவியா வந்து உன்னையும் நிலாவையும் கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. நீ அத பத்தி கவலைப்படாம
சாந்தி முகூர்த்தம் நடந்துருச்சுன்னு கடவுள்கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்க. ஆமா ஆமா, அந்த அம்மா உயிரோட இருக்கும் போதே அவங்களால எங்களை எதுவும் செய்ய முடியல. இதுல சொத்து ஆவியா வந்து வேற எங்களை செய்வாங்களா? அந்த நிலாவோட ஜாதகம் பொய்யான ஜாதகங்கிறத கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாதா? அப்புறம் என்ன நீங்க பெரிய ஜோசியர்? அம்மா, நீங்க என்கிட்ட கோவப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுதான் நிலாவோட ஜாதகம்னு சொல்லி நீங்க தான் அந்த ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்தீங்க. நான் அதை பார்த்து தான் தாராளமா கல்யாணத்தை நடத்தலாம்னு சொன்னேன். நான் அப்ப கூட அந்த ஜாதகத்தை பார்த்து இது தென்றல் ஜாதகம் மாதிரியே இருக்கு, இது எப்படின்னு புரியலமான்னு நான் சந்தேகப்படதான் செஞ்சேம்மா. அப்பவே நீங்க கொஞ்சம் சுதாரிச்சு இந்த கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்கலாமேம்மா. இதெல்லாம் இப்ப சொல்லுங்க. நான் தான் கல்யாணம் நெருங்கும் போது கூட அந்த ஜாதகம் சரியானதான்னு உங்ககிட்ட வந்து கேட்டேன்ல. அப்ப கூட உங்களால தப்பான ஜாதகம்னு கண்டுபிடிக்க முடியலையா? அப்ப நீங்களும் லக்ஷ்மியோட சேர்ந்துகிட்டு என்ன ஏமாத்தி இருக்கீங்கல்ல, அப்படித்தானே அம்பலவாணன்? கோவத்துல என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம ஏமா இப்படி என் மேல அபாண்டமா பழி போடுறீங்க? நான் போய் உங்களுக்கு துரோகம் பண்ணுவானாமா? நான் ஜோசியக்காரன் தான்மா, மந்திரவாதி இல்ல. கடைசி நேரத்துல அந்த ஜாதகத்துல சந்தேகம் வந்ததுனாலதான் நாம அந்த ஜாதகத்தை நாடி ஜோசியத்திலையும் பரிசோதனை பண்ணி பார்த்தோம். ஆனா அங்கேயும் நம்மளால உண்மையை கண்டுபிடிக்க முடியலையம்மா. விதி அந்த நிலாவுக்கு ரொம்ப சாதகமா இருந்திருக்குமா. அதனாலதான் நாம எல்லா வகையிலும் ஏமாந்துட்டோமா. நான் கல்யாணத்துக்கு கிளம்பும் போது கூட அந்த கல்யாணத்துல ஏதோ சிக்கல் இருக்குன்றத கடவுள் எனக்கு தப்பான சகுனம் மூலியமா தெரியப்படுத்தினான். அந்த கல்யாணம் நடக்கும்போது ஒரு மரண சம்பவம் நடக்கும்ன்றத உங்களுக்கு தெரியப்படுத்தினான். ஆனா அந்த ஜாதகமே தப்பா இருக்குன்றத நாம 2 பேருமே புரிஞ்சிக்காம போயிட்டோமா. நடந்தது நடந்துருச்சு, இனிமே நாம என்னமா பண்ண முடியும்? என்ன ஜோசியரே, ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறவளாலதான் என்னோட மரண கண்டமே தள்ளி போகும்னு சொன்னீங்க. இப்ப தப்பான ஜாதகம் உள்ளவ என் வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. இனி என் உயிருக்கு என்ன உத்தரவாதம்? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியலம்மா. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு கொஞ்சம் நிம்மதியா இருங்கம்மா. ஆண்டவன் உங்களை பாத்துக்குவான். நான் வரேம்மா. நிலா வீட்லயே டைனிங் டேபிள் இருக்கு பாட்டி, நீங்க பார்த்தது இல்லையா? நம்ம வீட்ல இருக்கிற அளவுக்கு சைஸ் பெருசா இல்லைனாலும் நிலா வீட்ல இருக்கிறது அதுக்கு பேரும் டைனிங் டேபிள் தான். நிலா, நீ உட்காந்து சாப்பிடு. இல்ல பரவாயில்லைங்க, நீங்க சாப்பிடுங்க. என்ன கூச்சமா? இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. நிலா, இப்பதான் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிட்டோமே, என் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுறதுக்கு உனக்கு என்ன கூச்சம்? சும்மா உட்காரு, வா உட்காரு, உட்காரு வா. அம்மா, நிலாவுக்கும் சர்வ் பண்ணுங்கம்மா. இல்ல பரவாயில்ல, நானே எடுத்துக்கிறேன். ஏன் நிலா, அம்மாவே சர்வ் பண்ணட்டும். அம்மா, நீங்க சர்வ் பண்ணுங்கம்மா. இருடி, இவளுக்கு மாதவி எதுக்குடா பரிமாறணும்? மாதவி என்ன இவளுக்கு வேலைக்காரியா? அவ என்னோட மருமக. பரவாயில்லையே பாட்டி, எங்க அம்மா உங்களுக்கு மருமகங்கிறது நிலா என் ஒய்ஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு போல இருக்கு.
நிலாவுக்கு எங்க அம்மா தானே பரிமாறக்கூடாது. ஆஸ் அ ஹஸ்பண்டா நான் அவளுக்கு பரிமாறலாம்ல. அதான் சரி. நிலா, உனக்கு நானே ஓட்டி விடுறேன். காட்டு. பயப்படாத, சும்மா எடுத்து ஊட்டு. இரு இந்தா. இல்ல போதும். நிஜமாலே போதுமா? ஆமா போதும். ஓகே, அப்ப எனக்கும் போதும். ஓகே பாட்டி, நான் ஆபீஸ் கிளம்புறேன். போயிடுறேம்மா. நிலா பாய். பாய் டார்லிங். நீ என்ன எனக்கு இங்கே என்ன பாய் சொல்ற? ஒரு ஹஸ்பண்ட் ஆபீஸ் போகும்போது அன்பான ஒய்ஃபா கொஞ்சம் பாசமா வந்து வழி அனுப்ப வேண்டாமா? ஆகாஷ், பொண்டாட்டி மேல இவ்ளோ காதலா இருக்கிற நீ எதுக்குடா முதலிரவு முடிஞ்ச மறுநாளே பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு ஆபீஸ்க்கெல்லாம் போற? அவளை கூட்டிட்டு எங்கேயாவது அவுட்டிங்னா போயிட்டு வாடா. இதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனாமா? ஆல்ரெடி இதெல்லாம் யோசிச்சுட்டேன். பட் இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங். அதான். நிலா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் உன்னை அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போறேன். அப்புறம் உன்னோட பாக்கெட் மணிக்கு ஒரு 1 lakh டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சென்ட் ஆயிடுச்சு. ஓகே, வா, வாசல் வரைக்கும் வந்து அனுப்பு. என்ன நிலா, உன் முகம் இவ்ளோ சோகமா இருக்கு? ஆகாஷ தன்னை கல்யாணம் பண்ணி நீ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டா உன் வாழ்க்கையில வெறும் சந்தோஷம் மட்டும்தானே இருக்கணும்னு நீ ஆசைப்பட்ட. உன்னோட அந்த ஆசை இவ்ளோ சீக்கிரம் அது நிராசையா மாறும்னு நீ எதிர்பார்க்கவே இல்லல. ஆனா மாறிடுச்சே. இதுதானே அக்காவும் அப்பாவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே உன் வாழ்க்கை சூனியமாயிடுச்சு. என்ன நிலா, நீ ஏன் இப்படி நெகட்டிவா யோசிக்கிற? அம்மா செஞ்ச ஜாதக மிஸ்டேக்னால கல்யாணத்துக்கு அப்புறமும் எப்ப வேணாலும் உன்னுடைய லைஃப்ல இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நீ எதிர்பார்த்தது தானே? எதிர்பார்த்த விஷயம் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும்போது நீ எதுக்கு ஃபீல் பண்ணணும்? அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும் தான் நீ யோசிக்கணும். ஆகாஷத்தான் இப்போ உன்னை ஏத்துக்கலங்கிறதுக்காக எப்பவுமே ஏத்துக்காம போயிடுவாரா? நீ இதான் ஏத்துக்க வைக்கணும். உன்னால முடியாதா என்ன? கண்டிப்பா முடியும். இப்போதைக்கு அதை நினைச்சு கவலைப்படுறத விட்டுட்டு எப்பவும் போல சந்தோஷமா சிறகடிச்சு பற. நீ சந்தோஷமா இருக்கங்கிறத
உன் வீட்டுக்கு தெரியப்படுத்தணும். குறிப்பா உன் அக்கா தென்றலுக்கு தெரியப்படுத்தணும். இப்பவே பந்தாவா ரெடி ஆயி வீட்டுக்கு கிளம்பு நிலா. 1 minute. இப்ப தாண்டி நிலா நிலாவா இருக்க. சின்னம்மா, உங்க வீடு வந்துருச்சுமா? தெரியும். அப்புறம் ஏமா இறங்காம இருக்கீங்க? டோரை யாரு திறந்து விடுறது? அங்கேயே என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? சாரிங்கம்மா, மறந்துட்டேன். இனிமே மறந்தா இனி இந்த டிரைவர் வேலையும் மறந்துரு. ஐயோ, சாரிமா ஒரு திறக்கிறமா. இந்த பழத்தெல்லாம் உள்ள போய் கொடுத்துட்டு அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லு. அம்மாவா? என்ன ஜர்க்கு, போய் சொல்லு. சரிங்கம்மா. அம்மா, அம்மா. கருப்பையாண்ணே, அம்மா வந்திருக்காங்கம்மா. அம்மாவா? ஆமாம்மா, உங்கள்ட்ட இந்த பழத்தை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஏங்கிட்டியா? ஆமாம்மா. என்னது, ஆண்டாள் அம்மா நம்ம மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. இப்ப எதுக்கு இந்த பழத்தை கொடுத்து விட்டுருக்காங்க? ஒன்னும் புரியலையே. பூர்ணிதா, அங்க வை. ஏய் நிலா, நீயா? நான் கூட அவர் வந்து அம்மான்னு சொல்லவும் ஆண்டாளம்மா தான் நினைச்சிட்டேன்டி. ஐயோ, நம்ம நிலா பாருங்களேன், சினிமா நடிக்க மாதிரி எவ்வளவு அழகா இருக்க. உன்னை பார்க்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அப்பா, எவ்வளவு திருஷ்டி. ஒரு நிமிஷம் இருடி, நான் உனக்கு இப்பவே திருஷ்டி சுத்தி போடுறேன். கண்ணு, வரவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, உங்க அக்கா கண்ணு, உங்க அப்பா கண்ணு, எல்லார் கண் திருஷ்டியும் போயிடணும் என் பொண்ணுக்கு. இந்த துப்பு துப்பு துப்பு. ஒரு நிமிஷம் இரு. அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா. நிலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு என்னக்கா, அத பாக்குறியே. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆகாஷா தான் என்ன தலையில வச்சு தாங்குறாரு. நீ இது வரைக்கும் ஆகாஷா தானே பாட்டி பேச்சு கேக்குற தலையாட்டி பொம்மன் தானே சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப பாத்தியா, கல்யாணம் ஆன 4 நாள்ல நான் அவரை எப்படி மாத்திட்டேன்னு. இந்த சாமர்த்தியம் உனக்கு இருந்திருந்தா இப்படி ஒரு வசதியான வாழ்க்கை உனக்கு தான் கிடைச்சிருக்கும். ஆனா அவசியமா மிஸ் பண்ணிட்டேக்கா. உனக்கு இருக்கிற சாமர்த்தியமும் நெளிவு சுழிவும் இங்க யாருக்கு இருக்க போகுது? என்னடி வந்ததுல இருந்து நின்னுட்டே இருக்க, கால் வலிக்க போகுது. வா வா வா, இப்படி உட்காரு. நவருங்க, வா, இப்படி வந்து உட்காரு. வா, தொடச்சிட்டேன், உட்காரு. வா, உட்காரு. இனிமே அந்த ஆண்டாள் பாட்டியை நினைச்சு யாருமே பயப்படாதீங்க. ஏன்னா ஆகாஷத்தான் இப்ப ஏன் கண்ட்ரோல்ல. அவர் எனக்காக எதையும் செய்வாரு. அவரை மீறி ஆண்டாள் பாட்டியால என்ன எதுவுமே செய்ய முடியாது. சரி நிலா, இங்க ஒரே வெக்கையா இருக்கு. உனக்கு கடைக்கு போய் சில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். அம்மா, ஒரு நிமிஷம்.
புடி மல்லிகை கடை அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணிடு. ஏ நான் பழைய பாக்கியெல்லாம் நேத்தே குடுத்துட்டேன்டி. புடிமா புடி. இந்த பணத்தை அடுத்த மாசம் மல்லிகைக்கு அட்வான்ஸா வச்சுக்க சொல்லு. சரி நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். அம்மா ஒரு நிமிஷம். டிரைவர். அம்மா அம்மாவை கார்ல மளிகை கடைக்கு கூட்டிட்டு போ. டிரைவர் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. அம்மா வாங்கம்மா. ஏய் கார்ல என்ன பூசுறியா? கருப்பு என்ன டிரைவர் போய் கார ஸ்டார்ட் பண்ணி வை. சரிங்கம்மா. வரேன் போ. சரிங்கம்மா. நிலா நீ போட்டிருந்தல இந்த கருப்பு கண்ணாடி எனக்கு கூட. மாம் திஸ் இஸ் நாட் கருப்பு கண்ணாடி, திஸ் இஸ் கூலிங் கிளாஸ். சரிடி கூட எடுத்துக்கோ. கையில குடுடி, விலை ஜாஸ்தியா இருக்கும், கீழே கீழே போட்டு உடஞ்சிச்சுன்னா அம்மா போட்டுக்கிறேன். ஏய் நல்லா இருக்கு நடி. இப்பதான் உன் மூஞ்சி கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் ரீ. போயிட்டு வந்துடுறேன். கார் எங்க போச்சு? நம்மளை தவிர வேற யாரும் காரை எடுக்க மாட்டாங்களே. காரையும் காணும், இந்த கார் டிரைவர் கருப்பையாவையும் காணும். மாதவி, மாதவி. இதோ வர அத்தை. அத்தை கூப்பிட்டீங்களா அத்தை? கார் எங்க? அது உன்கிட்ட தான் கேக்குறேன், என் காரை யார் எடுத்துக்கிட்டு போனது? அது நிலா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போனோன்னு கார்ல போனா. என்னது? அவ கார் எடுத்துட்டு போனாளா? அவளுக்கு என்ன திமிர் இருந்தா என்கிட்ட கூட கேட்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பா. நீ அவளை கார்ல போக விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஆகாஷ் வரட்டும், இதையே காரணமா வச்சு அவளை இங்கிருந்து மொத்தமா துரத்தி விடுறேன். நெல்ரே. ஓ பாட்டி, ஒழுங்கான செருப்பு வாங்க வக்கில்லாத குடும்பத்துல பிறந்துட்டு உனக்கு கார் கேக்குதா? ஏய், யார கேட்டுடி கார் எடுத்துட்டு போன? யார கேக்குங்க? இந்த வீட்டு மருமகன் தான். இங்க எதை வேணாலும் ஏன் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு என்னால உங்ககிட்ட திமிரா பேச முடியும் பாட்டி. ஏய், நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லாம அப்படி என்னத்தடி யோசிச்சுக்கிட்டு இருக்க? பாட்டி பாட்டி, நான் கார்ல போனது உங்களுக்காக தான் பாட்டி. என்னது? எனக்காகவா? ஆமா பாட்டி. நடந்தோ ஆட்டோலயும் போனா பாக்குறவங்க உங்களதான் பாட்டி தப்பா நினைப்பாங்க. ஆண்டாளம்மா வெளியே தான் பெரிய வள்ளல் மாதிரி நடிக்கிறாங்க, ஆனா வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட தப்பாதான் நடத்துறாங்க போல இருக்கு. அதனாலதான் இவன் நடந்தும் ஆட்டோலயும் போறான்னு அப்படி இப்படின்னு உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்கல்ல பாட்டி. அப்படி ஒரு அவமானம் உங்களுக்கு வந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான் நான் உங்க கார் எடுத்துட்டு போனேன் பாட்டி. மத்தபடி எனக்கு கார்ல போகணுங்கிற ஆசையே கிடையாது. உங்களுக்காக தான் பாட்டி, உங்களுக்காக மட்டும்தான். என்னால உங்களுக்கு எந்த ஒரு அவமானமும் வந்துடக்கூடாது, அதுக்காக தான் நான் கார்ல போனேன். போதும், நிறுத்து. உன் நடிப்பெல்லாம் எனக்கு புரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன கொன்னுடுவேன் உன்னை. எல்லாம் என் பேரன் கொடுக்கற இடண்டி. அந்த திமிர்ல தான் நீ என் காரை எடுத்துட்டு போனது மட்டும் இல்லாம என்கிட்டயே வந்து உங்களுக்காகத்தான் பாட்டின்னு நாடகம் ஆடுற. உன் நாடகம் எல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு நானும் பாக்குறேன். சே, உன்கிட்ட என்னடி எனக்கு பேச்சு? போடி, இங்க நிக்காத. சரி,
கார்ல அவள அவ அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனியே, அங்க என்னெல்லாம் நடந்துச்சு? அதை ஏமா கேக்குறீங்க? நானும் இத்தனை வருஷமா உங்களுக்கு கார் ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க என்ன எத்தனை முறை அவமானப்படுத்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நான் மட்டும் இல்ல, நம்ம காரும் சேர்ந்து அவமானப்பட்டுடுச்சுமா. டேய், என்னடா சொல்ற? ஆமாமா. இந்தா, 50 கடுகு வாங்கிட்டு வந்துரு, மறந்துட்டேன். சரி மா, உங்க கார் எவ்வளவு காஸ்ட்லியான காரு. இந்த காரை போய் 50 கிராம் கடுகு வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்கம்மா. மாதவி, சொன்னதை கேட்டது நெஞ்சு வலி வந்துருச்சா? இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். அத்தை, உங்களுக்கு ஏற்கனவே உடம்புக்கு முடியல, இப்படி டென்ஷன் ஆகாம போய் ரெஸ்ட் எடுங்க. பாத்து எந்திரிங்க அத்தை. பாத்து அத்தை. இனிமே நீங்க என்ன பாக்குறது, இனி ஒவ்வொரு நாளும் நிலா உங்களை எப்படி வச்சு செய்ய போறான்றதுதான் நான் அங்க பாக்க போறோம். எப்போ உனக்கும் இவனுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதோ அப்பவே இவன் உனக்கு சொந்தமாயிட்டான். இனிமே நீ இவனை அடிக்கலாம், உதைக்கலாம், என்ன வேணா செய்யலாம். நான் உனக்கு முழு உரிமை தரேன். அந்த சிவானி மேடம் சும்மா விளையாட்டுக்கு இவங்களை வெறுப்பேத்துறதுக்காக என்கிட்ட அப்படிலாம் நடந்துக்கிறாங்க. அது புரியாம இவங்க வேற டென்ஷன் ஆகுறாங்க. பத்தாததுக்கு நீங்க வேற அவங்க நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க. இல்ல சித்து, நீ நினைக்கிற மாதிரி அந்த சிவானி உன்கிட்ட விளையாட்டுக்கெல்லாம் பழகல. அவ ஏதோ ஒரு விஷயமாதான் அப்படி நடந்துக்கிறா. நானே அவளை கண்டிச்சிருக்கேன், இன்னும் அவ அடங்க மாட்டேங்கிறா. தென்றல், நான் மறுபடியும் சொல்றேன், இவன் உனக்கு சொந்தமானவன். இவனை உன் கண்ட்ரோல்ல வச்சுக்க. இவனை நீ என்ன வேணா செய்யலாம், எப்படி வேணா அடிக்கலாம். நான் அதை தடுக்கவே மாட்டேன். கேட்டியா அத்தை என்ன சொன்னாங்கன்னு? அந்த சிவானி கூப்பிட்டான்னு அவ பின்னாடியே நீ போனன்னு வச்சுக்கோயேன். நீ இவ்வளவு நாளா உன் பாட்டு பேச்ச மட்டுமே கேட்டுட்டு இருந்த. அப்படி இருந்த நீ இப்ப புதுசா கல்யாணம் ஆனதும் நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி உன்னையே அறியாம நீ உன் பாட்டிய கொஞ்சம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட ஆகாஷ். நீ நிலாக்கு சப்போர்ட் பண்றத நான் வேணான்னு சொல்லல. அதே நேரம் உன் பாட்டியையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்லப்பா. உன் பாட்டி இந்த வீட்ல தன்னோட உயர்வா நினைக்கிற ஒரே ஜீவன் நீ மட்டும்தான். இப்ப நீயும் புதுசா பொண்டாட்டி வந்ததும் அவங்களை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டேன்னு அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க தானே? பாட்டி ஏதாவது சொன்னாங்களா? அவங்க எதுவும் சொல்லலப்பா, எனக்கா தோணுச்சு. நிலாவாலதான் இப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிறேன்னு நினைச்சா அவங்க நிலா மேல மேலும் மேலும் கோபம் காட்டிட்டே இருப்பாங்க தானே? ஏற்கனவே அவங்களுக்கு நிலாவை கண்டா பிடிக்கல. பத்தாததுக்கு அவ சின்ன பொண்ணு, விவரம் இல்லாம ஏதாவது ஒரு குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த நேரம் உன் பாட்டி அவளை திட்ட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கும் கஷ்டம், உனக்கும் தர்ம சங்கடம். நீ யாருக்காகவும் யாரையும் உதாசீனப்படுத்தவும் வேண்டாம், யாரையும் விட்டு கொடுக்கவும் வேண்டாம். எல்லாரையும் ஒரே மாதிரி பாருப்பா, அதுதான் எல்லாருக்குமே சந்தோஷம். நீ அந்த நிலா விஷயத்துல நடந்துக்கிற முறைக்கு உன் மேல நான் கோவப்படாம கொஞ்சமா சொல்றேன். அந்த நிலா எவ்வளவு தூரம் நம்ம எல்லாரையும் ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்திருக்கா. அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ அவளை வீட்டை விட்டு துரத்தாம இன்னும் இங்கேயே வச்சிருக்க. பத்தாததுக்கு என் கண்ணு முன்னாடியே அவளை கொஞ்சி கொலாவிக்கிட்டு இருக்க. என்னடா இதெல்லாம்? பாட்டி, உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது பாட்டி. ஆனாலும் நிலா நான் கட்டின பொண்டாட்டி, அவளை எப்படி நான் வீட்டை விட்டு அனுப்ப முடியும்? அது பாவம் இல்லையா பாட்டி? இப்பெல்லாம் நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ற, என்ன பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறல்ல பாட்டி? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. சும்மா சமாளிக்காத. நீ குடுக்கற இடத்தாலதான் அவ அளவுக்கு அதிகமா ஆட்டம் போடுறா.
இன்னைக்கு அவ என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? என்கிட்ட கூட கேட்காம என் காரை எடுத்துக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போய் பந்தா காட்டிட்டு வந்திருக்காடா. இது வரைக்கும் நீ கூட என்ன கேட்காம என் காரை தொட்டதில்லை. இப்ப வந்தவளுக்கு எங்கிருந்து வந்துச்சுடா இவ்ளோ தைரியம்? இதெல்லாம் நீ குடுக்கற இடம் தானே? பாட்டி, நமக்கு பிடிக்காதவங்க எது செஞ்சாலும் நமக்கு அது தப்பாதான் தெரியும். அப்போ அவ செய்யறதெல்லாம் சரிங்கிறியா? நான் அப்படி சொல்லல பாட்டி. சின்ன பொண்ணு தானே, விடுங்க. உன் பொண்டாட்டியோட தப்பான ஜாதகத்தாலதான் என் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். அது புரியாம அவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்க. அப்போ என் உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, அப்படித்தானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. எனக்கு இந்த ஜோசியம் ஜாதகத்துல எல்லாம் அவ்வளவா நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் நீங்க பயப்படுற மாதிரி ஜாதக பிரச்சனையால மட்டும் இல்ல, வேற எந்த விஷயத்தாலையும் உங்க உயிருக்கு ஆபத்து வந்ததுன்னா நான் என்னோட உயிரை கொடுத்தாவது உங்களை காப்பாத்துவேன். ஆனா அதே நேரம் எந்த காரணத்துக்காகவும் என்னால நிலாவை விட்டு கொடுக்க முடியாது பாட்டி. ஏன்னா அவ என்ன நம்பி இங்க வந்திருக்கா. அவளை நான் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே கோயில்ல வச்சு சத்தியம் பண்ணிருக்கேன். அதுவும் உங்க மேல சத்தியம் பண்ணிருக்கேன். நான் இப்போ அந்த சத்தியத்தை மீறினா அது மூலமாவும் உங்க உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல பாட்டி. பாட்டி பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு இனிமே நிலாவை இங்கேருந்து அனுப்ப சொல்லி எனக்கு கட்டாயப்படுத்தாதீங்க பாட்டி, பிளீஸ். இவன் நிலா விஷயத்துல இவ்வளவு உறுதியா இருக்கானே, இதுக்கு மேலேயும் நாம இவனை கட்டாயப்படுத்தினா அப்புறம் இவன் அந்த நிலா பக்கம் மொத்தமா சாஞ்சிருவான். அது நமக்கு தான் ஆபத்து. பேசாம நாம இப்போதைக்கு இவன் போக்கிலேயே போய் கூடிய சீக்கிரமே அந்த நிலாவை இங்க இருந்து அனுப்பிட வேண்டியதுதான். பாட்டி, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நீ உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழ்ந்துக்கோ. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நீ மட்டும் முன்னாடியே இந்த விஷயத்தை எனக்கு மட்டுமா தெரியப்படுத்திருக்கலாம்ல? அப்படி தெரியப்படுத்திருந்தா நான் வேற ஏதாவது காரணத்தை சொல்லி கல்யாணத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையான காரணத்தை சொல்லி பாட்டியை நான் எப்படியாவது சமாதானப்படுத்திருப்பேன். அப்புறம் அவங்க சம்மதத்தோட பொறுமையா நம்ம கல்யாணம் பண்ணிருக்கலாம். உன்னோட முட்டாள்தனமான புத்தியால இப்ப எனக்கும் நிம்மதி இல்ல, என் பாட்டிக்கும் நிம்மதி இல்ல. உன் ஜாதகம் அவங்களோட உயிரை காப்பாத்துங்கிற நம்பிக்கையில தான் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து உன்னை எனக்கு கட்டி வச்சாங்க. அப்படிப்பட்டவங்கள நீ உன் ஜாதகம் மூலமாவே ஏமாத்திருக்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு கோபம் வராதா? சாரி அத்தா, அந்த விஷயம் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு எனக்கு தெரியாது. வாய மூடு. உன்னு ஏதாவதுன்னா அழுதுரு. இதெல்லாம் தப்பு செய்யறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். உன்னால எனக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல, நீ செஞ்ச தப்பால இப்போ நீயும் தான் நிம்மதி இல்லாம இருக்க. இதெல்லாம் தேவையா? எங்க அம்மா ஜாதகத்தை மாத்தி எழுதினதுக்கு நான் என்னத்தான் பண்ணுவேன்? அம்மா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அம்மா அப்படி செஞ்சது உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இல்ல? அது ஏன் என்கிட்ட அப்பவே சொல்லலன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். கேட்டா அந்த விஷயத்த நான் சொல்ல உங்க ஆபீஸ் வந்தேன். அப்ப நீங்க உங்க அக்கௌண்ட் வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. அதனால பயத்துல சொல்லாம போயிட்டேன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு என்னோட ஆபீஸ் அக்கௌண்ட் நீயும் ஒன்னா? இப்ப என் பாட்டி சொல்ற மாதிரி உன் ஜாதக பிரச்சனையால அவங்க உயிருக்கு ஆபத்து வருங்கிறதுலாம்
எனக்கு பெருசா நம்பிக்கையே இல்லை. ஆனா அதையே நினைச்சு அவங்க எவ்வளவு டென்ஷனா இருக்காங்கன்னு பாரு. அந்த டென்ஷன்ல அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ தான் எனக்கு பயமா இருக்கு. என்ன இது? அத்தான் ரொம்ப வித்தியாசமானவரா இருக்காரு. அவரால் அவர் பாட்டியும் விட்டு கொடுக்க முடியல, இந்த பொண்டாட்டியும் விட்டு கொடுக்க முடியல. கூடிய சீக்கிரமே நீங்க உங்க பாட்டியை உதறிட்டு எனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களை நான் மாத்தி காட்டுறேன். ஹே பிரியா, சித்து தென்றல் கல்யாண வேலையெல்லாம் ரொம்ப ஸ்பீடா நடக்குது போலயே. ஆமா, இதுக்கு மேலயும் தென்றல் வெயிட் பண்ணவே மாட்டாங்க. தென்றல் மேடம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஓகே, சிவானி மேடம் என்ன பண்ண போறாங்க? கல்யாணத்துக்கு வருவாங்க, கிஃப்ட் கொடுத்துட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்க போறாங்க. வேற என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற? ஆமா, இனிமே பாரு, சிவானி மேடம் கிட்ட பேசக்கூடாதுன்னு சித்து கிட்ட தென்றல் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இந்நேரம் சித்துவுக்கு தென்றல் மேடம் ரூல்ஸே போட்டிருப்பாங்க. சித்து என் கூட பேசக்கூடாதுன்னு தென்றல் ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காளா? அதையும் பாக்குறேன். சித்து, கம் டு மை கேபின். மேடம், நீங்க தென்றலை கிண்டல் பண்றதுக்காக என்கிட்ட பழகுறீங்க. அது தென்றலுக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்காக என்னால தென்றலுக்கு பிடிக்கிற மாதிரி எல்லாம் பழக முடியாது சித்து. யாருக்காகவும் என்ன நான் மாத்திக்கவும் முடியாது. ஓகே, நம்ம 2 பேரும் வெளியில போகணும். எனக்கு கொஞ்சம் பர்சனலா வேலை இருக்கு. கிளம்புங்க சித்து. மேடம், என்ன? இல்ல, ஆபீஸ் வேலையை மட்டும்தான் செய்யணும், உங்க பர்சனல் வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தென்றல் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க. ஹலோ, எங்க பாஸ் நான் சொல்றதான் நீங்க கேட்கணும். தென்றல், சிதுவை நான் வெளியில கூட்டிட்டு போகணும்னா உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? அபிஷியல்னா தேவையில்லை மேடம். உங்க பர்சனல் வேலைனா சித்துவை நீங்க கூப்பிடுறது தப்புதான். ஓ, நான் அபிஷியலா தான் கூட்டிட்டு போறேன் மேடம். அப்போ தப்பே இல்ல, கூட்டிட்டு போங்க. இப்போ ஓகேவா சித்து? கம் ஆன், நம்ம போலாம். வாங்க. நல்ல மனசுள்ள நியாயமானவங்களோட வேண்டுதலை தான் கடவுள் நிறைவேற்றுவாங்க. உங்களை மாதிரி அநியாயம் பண்றவங்களுக்கு இப்படித்தான் கடவுள் ஏடா கூடமா ரிசல்ட் கொடுப்பாரு. இதுக்குதான் நான் உங்ககிட்ட பல தடவை பலவிதமா புத்திமதி சொன்னேன். கொஞ்சமாவது நல்லவங்களா மாறுங்கன்னு. கேட்டீங்களா மாமியாரே? ஏய், எல்லாம் தெரிஞ்சும் நீயும் அந்த தென்றலும் சேர்ந்து சதி பண்ணி என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? நாங்க எங்க ஏமாத்தனோம்? நீங்களா தானே ஏமாந்தீங்க. நாங்க கல்யாணம் நடந்தா நிலா உங்ககிட்ட மாட்டிக்குவான்னு பயந்தோம். எங்களையும் மீறி கல்யாணத்தை நடத்தி நீலா கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்க. செம காமெடியில மாமியாரே. நக்கல் பண்றியாடி? சிங்கம் நடந்தாலும் சிங்கம் தான், படுத்தாலும் சிங்கம் தாண்டி. ஏய், ஆகாஷுக்கும் தென்றலுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நீதானே தடுத்து நிறுத்தின. இப்ப சொல்றேன்டி, நீ ஆசையா நடத்தி வைக்க போற உன் பையன் கல்யாணத்தை நான் நிறுத்தி காட்டுறேன். எப்பவுமே நீதான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறல்ல? இந்த தடவை உன் பையன் கல்யாணத்தை நிறுத்தி நான் ஜெயிச்சு காட்டுறேன். இது சவால். முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுங்க மாமியாரே. இது சவால்லாம் இல்ல, ரொம்ப சந்தோஷமா தான் சொல்றேன். ஏன்னா இது சாதாரண கல்யாணம் இல்ல, இந்த சாரதா பையனோட கல்யாணம். முடிஞ்சா என் பையன் கல்யாணத்தை நிறுத்தி காட்டுங்க. வரட்டுமா மாமியாரே? நிறுத்தி காட்டுறேன்டி.
மேடம் நீங்க என் மேல மோதிடக்கூடாதுன்னா ஸ்பீட் பிரேக்கை பார்த்து ஸ்மூத்தா பிரேக் போடுறேன். அப்படி இருந்து என் மேல இப்படி வந்து மோதிட்டு இருக்கீங்க. சோ வாட் சித்து, என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு பின்னாடி உட்காந்துட்டு வரும்போது அவ பாடி நம்ம மேல டச் ஆகாதா, அதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்காதான்னு அவன் ஸ்பீட் பிரேக்கரை தேடி தேடி வண்டி ஓட்டுவான். நீங்க என்னடானா கோச்சுக்கிறீங்க. எங்கெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு தேடி தேடி ஓட்டுங்க சித்து. மேடம் சும்மா இருங்க மேடம், நான் மத்தவங்க மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப டீசென்ட். அதனாலதான் எனக்கு உன் மேல இவ்ளோ கிரஷ். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னால புரிஞ்சுக்க முடியாது, நான் இப்ப புரிஞ்சுக்கிற முடியும் இல்ல. மேடம் இப்ப எங்க போகணும் சொல்லுங்க. பக்கத்துல ஒரு ஓபன் ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்க போலாம். சித்து இங்க பாருங்க, இங்க பாருங்க. என்ன மேடம் பண்றீங்க? அடப்பாவி, இவனை நம்ம இத்தனை நாளும் இந்த பொண்ணையும் பால் குடிக்குமான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்படி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஷிட், பிளர் ஆயிடுச்சு சித்து. நீ எதுக்கு ஷேக் பண்ண? ஒன் மோர் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இவங்க எதுக்கு நம்மளுக்கு கால் பண்றாங்க? ஹலோ. என்னம்மா தென்றல், உன் வருங்கால புருஷன் வேற ஒரு பொண்ணோட ஹோட்டல்ல ரொமான்டிக்கா செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான். அது உனக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்க நீங்க? நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், அத ஓபன் பண்ணி பாரு. திரும்ப கூப்பிடுறேன். சொல்லுங்க. என்ன சொல்லுங்கன்னு ரொம்ப சாதாரணமா சொல்ற. அந்த வீடியோவை பாத்தியா இல்லையா? பார்த்தேன். பாத்துமா இப்படி அமைதியா இருக்க? இந்நேரம் அதிர்ச்சியில உன் இதயம் வெடிச்சு மேல போய் சேர்ந்திருப்பன்னு நினைச்ச. இங்க பாருங்க, அந்த பொண்ணு எங்க எஃப்எம் ஓட சிஇஓ. மும்பை கல்ச்சர்ல வளர்ந்தவங்க. அவங்க எங்க ஆபீஸ்ல இருக்கிற எல்லா பசங்க கிட்டயும் இப்படிதான் கேஷுவலா பழகுவாங்க. அத பார்த்து நான் ஏன் அதிர்ச்சி ஆகணும்? அப்போ உண்மையிலேயே நீ அதிர்ச்சி ஆகலையா? அதானே சொல்லிட்டு இருக்கேன். என்ன இத வச்சு எனக்கும் சித்துக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணலாம் ட்ரை பண்றீங்களா? உங்க கனவு பலிக்காது. போய் வேற வேலை இருந்தா பாருங்க. சும்மா நடிக்காதடி. அந்த வீடியோவை பார்த்து உன் மனசு இப்போ படபடான்னு அடிச்சுக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. பாத்துமா, இந்த சித்துவோட அப்பா, அதாவது என் பையன் கண்ணனுக்கு 2 பொண்டாட்டி. அதே மாதிரி அப்பனை ஃபாலோ பண்ணி புள்ளையும் 2 கல்யாணம் பண்ணிட போறான். என்னடி சத்தத்தைய காணும்? நான் சொல்றபடி நிஜமாவே உன் வருங்கால புருஷன் அவன் அப்பன மாதிரியே 2 கல்யாணம் பண்ணிக்க போறானோன்னு பதட்டமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. சித்துவோட அப்பா ஒன்னும் விருப்பப்பட்டு 2 கல்யாணம் பண்ணிக்கல. அவர் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளினது நீங்க தானே. அந்த மாதிரி சூழ்நிலை நிச்சயம் சித்துக்கு வராது. ஒருவேளை வந்துச்சுன்னா? ஏன்னா சில பேருக்கு 2 பொண்டாட்டி அமையறதெல்லாம் பரம்பரை வியாதி மாதிரி. அப்படியா? அப்போ நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா உங்க ஹஸ்பண்டுக்கும் 2 பொண்டாட்டி இருக்கணும்ல. சீக்கிரமா வீட்டுக்கு போய்
அருணாச்சலம் தாத்தா கிட்ட அவரோட இன்னொரு பொண்டாட்டி யாரு, அவங்க எங்க இருக்காங்கன்னு கேளுங்க. போங்க.